Hi friends, welcome to Diya Samayal. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா நல்ல காரசாரமான முட்டை மிளகு மசாலா சமைக்க போறோம். வாங்க சமைக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க சமைக்கலாம். முட்டை மிளகு மசாலாவுக்கு முதல்ல வெங்காய தக்காளியை நம்ம தனித்தனியாக அரைச்சி எடுத்துப்போம். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதோ அரைச்சிட்டோம் பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து தக்காளியை அரைச்சிக்கலாம். தக்காளியை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அடுத்து மிளகு பூண்டு இஞ்சியை அரைச்சி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 10 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பாருங்கள், பேன் நல்லா சூடாகிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் சோம்பு. சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுவோம். 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது எண்ணெயிலே நல்லா வதக்குவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகு இஞ்சி பூண்டை அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். மிளகு பூண்டு இஞ்சியோடைய பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கிடுச்சு. இந்த பச்சை வாசனைலாம் போய் ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவரோட ஸ்மெல். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விடணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த வெங்காயம் தக்காளி மிளகு இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கி இந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த எண்ணெயிலே ஒரு நிமிஷம் வதக்கி விடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தேவையான அளவு தண்ணி, இந்த மசாலா நல்லா குக் ஆகிறதுக்காக இந்த தண்ணி ஆட் பண்ணுறோம். நல்லா கலந்து விடலாம். மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வேக விடுவோம். இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே எப்படி வந்து நிற்கிது பாருங்கள். வேக வச்ச முட்டையை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதோட மசாலா வந்து முட்டைக்குள்ளே நல்லா இறங்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலாவோட முட்டை நல்லா வேக விடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா இப்படி கிள்ளி தூவி விடலாம். நல்ல காரசாரமான முட்டை மிளகு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.